ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக நிற்பதும் கர்த்தருடைய கிருபையே. நம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவை காலைதோறும் புதிதாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வீடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவருடைய சட்டையின் கீழ் நீ அடைக்கலம் புகுவாய். அவர் சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். ஆண்டவரே, நீர் மட்டுமாய் எங்களை காத்தீர், குடும்பத்தை காத்தீர், பெற்றோர்களை பாதுகாத்தீர், பிள்ளைகளை அரவணைத்து காத்து கொண்டீர். அநேக சந்தர்ப்பங்களிலே, சூழல்களிலே, வேதனைகள் மத்தியிலே, வியாதிகள் வாதைகள் மத்தியிலே, சாபங்கள் மத்தியிலே, இழப்புகள் மத்தியிலே, பிரச்சனைகள் மத்தியிலே நீர் அழைத்து ஒரு உண்மையுள்ளவராக இருக்கிறபடினால் நமக்கு ஸ்தோத்திரம். அக்கறையிலே உம்மை சேர்ப்பேன் என்று சொன்னவர் வாக்கு மாறாத தேவன். நானோடு கூட இருப்பேன், உலகத்தின் கடைசி பரியந்தமும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னவர் என்னை மறக்காமல் காத்து வருகிற தயவுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர், இந்த வேளையிலும் கூட ஜெபத்தோட இந்த காலை வேளையை துவங்குகிறோம். அநேகருக்கு ஒரு புதிய செய்தியை நீர் கொடுத்து நீர் ஆசீர்வதியும். நீரே பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. அப்படியே கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், ஆட்டு மந்தை முதலற்று போனாலும், நான் கர்த்தரை நம்புவேன் என்று சொல்லுங்க. ஆண்டவரே, எங்கள் தேவைகள் அதிகம் அப்பா, எங்கள் பிரச்சனைகள் அதிகம், குறிப்பாக வியாதிகள், பலவீனங்கள், நோய்கள், ஆரோக்கியமே இல்லை. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலே வலிகள், வேதனைகள் அப்பா, குழப்பங்கள், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, பயங்கள், ஃபியர், இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, நீர் உதவி செய்கிறவராகவே சுற்றி தெரிந்தீர். ஆண்டவரே, இப்பொழுதும் கூட தலை பாரத்தோடு
சுவாச கோளாறோட, கண்களிலே பாதிப்போட, வாயிலே புண்களோட, தொண்டையிலே வலியோட, இருதயத்திலே வலியோட, ஷோல்டர் பகுதியிலே பிரச்சனைகளோட, நுரையீரலும் மற்றும் இருதயத்திலும் பிரச்சனைகளோடு இருக்கிற பிள்ளைகள், ஏன் சிறுநீரகம், ஜீரண உறுப்புகள், கல்லீரல், மண்ணீரல் எல்லாத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. நாம் செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. அது ஆண்டவரே, இந்த அவயவங்கள் நீர் உருவாக்கின அவயவங்கள், நீர் குடியிருக்கிற இந்த சரீரம், இந்த சரீரத்தில் நீர் வாசம் பண்ணுகிறபடினாலே இவை அனைத்தையும் நீர் குணமாக்கும். சிலருக்கு நடக்கவே முடியலை, என் தேவன் கால்களிலே பலத்தை கொடுப்பீராக. சிலருக்கு சுகர் அதிகமாகிறது வெயில் காலத்தில், எந்த நார்மலாக பண்ணுவீராக என் தேவன். சிலருக்கு பிபி அதிகமாக இருக்கிறது, வெயிலில் தலை காட்ட முடியல என்று சொல்கிறவர்களுக்கு என் கர்த்தர் இந்த பிபியிலிருந்து விடுதலை கொடுப்பீராக. ஆண்டவர், விசேஷமாக கேன்சரில் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள், ஆண்டவரே, கை கால் விழுந்து எப்பொழுதும் கூட தன்னுடைய வாழ்க்கையை இன்னுமா அதிகமாய் சீர்படுத்த நினைக்கிற உடைய பிள்ளைகளுக்கு திடமான நம்பிக்கையை கொடுத்து, வலிமையான கால்களை கொடுத்து, தெளிவான பேச்சை கொடுத்து, தெளிவான சிந்தையை கொடுத்து ஆசீர்வதி. எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பிசாசின் அந்தகார வல்லமையின் கிரிகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கப்படுவதாக. வியாதி குறித்து நாங்கள் கேட்டோம், இப்போ எங்கள் வாழ்க்கையை குறித்து கேட்கிறோம். அநேகருக்கு திருமணம் ஆகலை, எத்தனையோ மேட்ரிமோனி நாங்கள் அப்ளை பண்ணி வைத்திருக்கிறோம், ஆனாலும் ஏற்ற துணை உருவாகலை என்று கண்ணீரோடு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த நாளில் தானே ஒரு அதிசயத்தை செய்வீராக. குழந்தைக்காக காத்திருந்து மருத்துவமனையாக போய் அநேக ஆயிரங்கள் டெஸ்ட் எடுத்து அதிக பணங்களை செலவழித்தும் சற்றேனும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல், குழந்தை இல்லாமல் தவிக்கிற பிள்ளைகளுக்கு நீர் சந்ததியாய் ஆசீர்வதிக்கிற கர்த்தர். நீர் பூமியிலே வந்த பொழுது நீ சொன்ன வார்த்தையே இதுதான், உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன். அப்படியே ஆபிரகாமை ஆசீர்வதித்த ஆண்டவர் என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீரார். வருகின்ற மாதங்கள் குழந்தை நிற்கும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டுவீரார். மாத்திரமல்ல, வேலை இல்லையே என்று கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகள் நிரந்தர வேலை கொடுத்து ஆசீர்வதி. கடனில் இருக்கிற ஆண்டவரை என்ன செய்வதுன்னு தெரியல, அடைக்க நிர்வாகத்தை தாங்க ஆண்டவரை. விசேஷமாக நீட்டிலே நடந்த அந்த குழப்படினாலே இன்னைக்கு எங்கள் பிள்ளைகள் எவ்வளவு கண்ணீரோடு இருக்கிறாங்க, ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்து திரும்பவும் எழுதும் பொழுது நல்ல மதிப்பெண் எடுத்து பாஸ் பண்ணவும் கர்த்தர் உதவி செய்வீராக. தோல்வியெல்லாம் ஜெயமாய் மாற்றம். நிறைய இடத்துல ஒடுக்குமுறைகள், அடக்குமுறைகள் எங்களுக்கு மீறி எங்கள் தலைமையேறி ஏறி போகிறாங்க. அவர்களெல்லாம் கர்த்தர் நிர்மூலமாக்குவீராக. உம்மாலே கூடும் சுவாமி. எங்களுக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள், எங்களை விரோதிக்கிறவர்கள், எங்களை பகைக்கிறவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் எங்களுக்காக நீ யுத்தம் செய்வீராக. அவங்க எங்களை பகைக்கவில்லை, எங்களில் இருக்கிற எங்கள் கர்த்தரை பகைக்கிறாங்க. எங்களை விரோதிக்கவில்லை, எங்களில் இருக்கிற என் ஆண்டவரை விரோதிக்கிறாங்க. எங்களை வெட்கப்படுத்தவில்லை, எனக்குள்ள இருக்கிற எங்கள் ஆண்டவரை வெட்கப்படுத்துகிறாங்க. அதனால நீங்கள் எழும்புங்க, அவளுக்கு பதில் கொடுங்க ஆண்டவரை. சிறு பிள்ளைகளை நேசிக்கிற ஆண்டவர், சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவளுக்கு நல்ல கல்வித்திறனை தாங்க. ஒருவேளை ஃபிசிக்கலி மென்டலி ஆண்டவரே ஸ்பெஷல் சைல்டாக இருக்கிற பிள்ளைகளுக்கு பெரிய அற்புதங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். உன்னத பாட்டிலிருந்து ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 3ஆம் அதிகாரம், உன்னத பாட்டு, சாங்ஸ் ஆஃப் சாலமன், உன்னத பாட்டு. ராக்காலங்களிலே என் படுக்கையிலே என் ஆத்மா நேசரை தேடினேன். என் ஆத்தும நேசரை தேடினேன். தேடியும் நான் அவரை காணவில்லை. நான் எழுந்த நகரத்தின் வீதிகளிலே தெருக்களிலே திரிந்து என் ஆத்தும நேசரை தேடுவேன் என்றேன். தேடியும் அவரை காணவில்லை. நகரத்திலே திரிகிற காவலரை கண்டேன். என்னை கண்டார்கள்,
என் ஆத்தும நேசரை கண்டீர்களா என்று கேட்டேன். நான் அவர்களை விட்டு கொஞ்சம் தூரம் கடந்து போன உடனே என் ஆத்தும நேசரை கண்டேன். அவரை நான் என் தாயின் வீட்டிலும் என் பெற்றவர்களின் அறையிலும் கொண்டு வந்து விடும் மட்டும் விடாமல் பற்றி கொண்டேன். கொஞ்சம் சொல்லுங்க என்னோட. என் ஆத்தும நேசரை என் வீட்டிலும் என் தாயின் அறையிலும் கொண்டு வந்து விடுகிற வரையில அவரை விடாமல் பற்றி கொண்டேன். சொல்லுங்க, அவரை நான் விடாமல் பற்றி கொண்டேன். இன்னைக்கு அதுதான், தேடி 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 அழுத்து போய் ஒன்றும் கிடைக்காத சூழ்நிலையில காத்திருந்து 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 மெலிந்து இளைத்து போய் வேதனையிலே நின்று ஒன்றும் கிடைக்காத சூழ்நிலையில இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? என்னை தேடுவீர்களானால், என்னை முழு மனதோடு தேடுவீர்களானால் என்னை கண்டுபிடிப்பீர்கள் என்ற வார்த்தையின்படியே காத்திருக்கிறவர்களுக்கு நிச்சயமாகவே ஒரு வேதனை வரும். ஆனால் சந்தேகமும் வரும். ஆனால் விரும்பினது வரும் பொழுதோ அது ஜீவ விருட்சத்தை போல இருக்காம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நாம ரொம்ப நேரம் காத்திருக்கிறோம், இந்த காரியம் நமக்கு நடக்கணும், இந்த காரியம் நமக்கு வாய்க்கணும், இதுல நான் ஜெயிக்கணும், இந்த மாப்பிள்ளை பெண் எனக்கு கிடைக்கணும், இந்த பதவி எனக்கு வரணும், இந்த கடன் எனக்கு அடைக்கப்படணும், இந்த துறையில நான் வெற்றி பெறணும் என்றெல்லாம் நாம் ரொம்ப நாளாக காத்திருக்கிறோம். ஆனாலும் நமக்கு கிடைக்கவில்லை. கிடைக்காததுனால நாம் என்ன செய்கிறோம்? சோர்ந்து போகிறோம். சோர்ந்து போய் நாம் விரும்பினதையே மறந்து போனோம். நாம் என்ன எதிர்பார்த்தோமோ அதை நாம் மறந்தே போனோம். அப்படி இருக்கிற சூழ்நிலை இருக்கிறவர்களுக்கு தான் இந்த நாளிலே ஒரு செய்தி, ஒரு நல்ல செய்தி வருகிறது. நீங்க தேடுங்க, விடாம தேடுங்க, நகரத்தில் தேடுங்க, வீதிகளில் தேடுங்க. நிச்சயமாக ஆண்டவர் தென்படுவார். அவர் தென்படும் பொழுது அவரை அழைத்து கொண்டு வந்து அவரை வீட்டிலே வைத்து தன் தாயின் அறைக்குள்ளே வைத்து அவரை விடாமல் பற்றி கொண்டிருங்க. இதுதான் இன்றைய நாளை செய்தி. இதற்கு ஆதாரமா ஒரு நிகழ்ச்சியை நான் யோவான் 5ஆம் அதிகாரத்தை நான் திருப்பிக் கொள்கிறேன். நம்ம எல்லாரும் தெரிந்த ஒரு நிகழ்ச்சி தான். இருந்தாலும் ஆவியானவர் சிலருக்கு சொல்லுகிற ஒரு நிகழ்ச்சி. இன்னைக்கு எத்தனை பேர் ஆவலோடு சில காரியங்களுக்காக காத்திருக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு நாம் ஜெபிக்கிற எல்லாருக்குமே அந்த ஆவலும் ஆசையும் உண்டு. நாம் எதிர்பார்க்கிற மாதிரி அமைய வேணும் என்பதுதான். ஆனா ஆண்டவர் உடைய பார்வையில என்ன நடக்குது என்பதை குறித்து நாம யோவான் 5ஆம் அதிகாரத்துல அந்த 38 வருஷமா படுத்து கிடந்தவனை குறித்து நாம் இப்பொழுது சிந்திக்க போகிறோம். பல வேளைகளிலே அதை நாம் பார்த்தோம். இன்றைக்கு வேறொரு கோணத்திலே ஆவியானவர் அதை நம்மை பார்க்கும்படி கிருபை பாராட்டுவாராக. கவனிங்க, எபிரேய பாஷையிலே பெதெஸ்தா எனும் குளம் இருந்தது. பெதெஸ்தா என்ன? இரக்கத்தின் வீடு என்று அர்த்தம். எருசலேமிலே ஆட்டு வாசல் அருகே இருந்தது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளில் குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர்கள் அநேகர். அதை நீங்க பிராக்கெட் பண்ணிக்கொள்ளுங்க. அநேகர், பலர். அந்த அநேகர்ல நாமும் ஒருவராக இருக்கிறோம். அது பலவிதமான பிரச்சனைகளை நீங்க அதுக்குள்ள போட்டுக்கோங்க. ஒரு வியாதி மாத்திரமல்ல, எல்லாரும் வியாதிப்படுறோம். சரீரத்துல எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கதான் செய்யுது. ஜெபிக்கிற எல்லாருக்கும், எனக்கும் சரி, எல்லாருக்குமா வியாதி இருக்கதான் செய்யுது. அநேகர் படிச்சிருந்தார்கள். தண்ணீர் எப்போது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள்.
நாமும் காத்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? ஏனெனில் சில சமயங்கள் தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். அவனும் இருந்தான். இந்த நான் முன்னே சொன்ன எல்லா பிரச்சனையோடு கூட அநேகர் இருக்கிறாங்க. இவன் ஸ்பெஷல். என்ன ஸ்பெஷல்னா 38 வருஷமா அதே இடத்துல படுத்து கிடக்கிறான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எத்தனை வருஷம் காத்திருக்கிறோம்? ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். அவசரப்பட்டு ஆகாரை கட்டி கொண்டார். அதனால இஸ்மவேல் பிறந்தான். அவருடைய 24 ஆண்டுகள் காத்திருப்புக்கு பிறகு, நல்ல கவனிங்க, 24 இயர்ஸ், ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்களுக்கு 24 ஆண்டுகள் கழித்து, 1-2 இல்லை, 24 ஆண்டு கழித்து மறுபடியும் தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். அவர் அடுத்த சென்டென்ஸ் சொல்றாரு. ஆபிரகாம் யார் உங்களுக்கு தெரியும்? விசுவாசிகளின் தகப்பன், ஆண்டவருக்கு மிகவும் பிரியமானவன், சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டோம். அப்போ எவ்வளவு இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஏன்னா ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னா, நீ நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, உன்னை நான் பெரிய சாதியாக்குவேன்னு சொன்ன பொழுது எல்லாத்தையும் விட்டு தன் மனைவியோட லோத்தோட அவன் புறப்பட்டு போனவன். அவ்வளவு விசுவாசிகளின் தகப்பன். அவனை ஆண்டவர் சொன்ன வார்த்தை திரும்ப அண்டர்லைன், செகண்ட் லைன் பாருங்க, நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. ஏன் அந்த டிலே? நேற்று கூட நான் சொன்னேன், ஏன் அந்த மாறா அப்படின்னு கேட்டா, நம்மக்கிட்ட ஏதோ ஒரு சின்ன தவறு இருக்கும். இன்னைக்கும் கூட நான் அந்த தவறை சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஏன்னா நம்ம எப்பவுமே நம்ம சைட்லேருந்தே திங்க் பண்ணுறோம். ஏன் ஆண்டவரே, ஏன் இந்த உபத்திரமும், ஏன் இந்த கடன், ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த பிரிவு, ஏன் குழந்தை பிறக்கலை, ஏன் வேலை கிடைக்கல, ஏன் என் திருமணம் ஆகலை, ஏன் இந்த குழப்பங்கள் ஆண்டவர் என்று கேள்வி கேட்கும் பொழுது, நாம் என்னமோ ரொம்ப நீதிமான்கள் மாதிரி ஆண்டவரிடத்துல கேள்வி கேட்டு கொண்டிருக்கிறோம். இவன் நீதிமான். யாரு? ஆபிரகாம் நீதிமான், சன்மார்க்கன், யோபு மாதிரி சன்மார்க்கன். அப்படி இருக்கிற சமயத்துல ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நல்லா எழுதி வச்சுக்கோங்க. நான் அநேகர்னு ஒன்று சொன்னேன், அதை இம்பார்ட்டண்டா மனசுல ஞாபகம் வச்சுக்கோங்க. காத்து கொண்டிருந்தாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க ஒருத்தன் படுத்து கிடந்தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, ஆபிரகாமை குறித்து நான் சொல்றேன். எனக்கு முன்பாக உத்தமனாய் நடந்து கொண்டிரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த வசனம் எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு எனக்கு அனுப்புங்க. இமீடியட்டா நான் எடுக்க முடியல. ஆவியானவர் என்ன சொல்றாரோ அதை நான் உடனே செய்வேன். சில வசனம் எனக்கும் நான் மனப்பாடம் பண்ண முடியல. நானும் நிறைய வேதம் வாசிக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு முன்பாக உத்தமனாய் நடந்துரு அப்படின்னு சொல்லுவார். செகண்ட் ஆண்டவர் தரிசனமாகிற பொழுது அதுதான் அதனுடைய விளைவு, தாமதத்தின் விளைவு. இப்போ ஆண்டவர் அவனிடத்துல சொல்றான், சரி ஆண்டவரே, உண்மையாகவே ரியலைஸ் பண்ணாரா இல்லைன்னு தெரியாது, பட் உண்மையாக ரியலைஸ் பண்ணியிருப்பாரு. இப்போ சொல்றாரு, நான் உனக்கு ஒரு பிள்ளையை தருவேன். அதுக்கு ஆபிரகாம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? விசுவாசிகளின் தகப்பன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அப்படியே ஆண்டவரே, அப்போ இஸ்மவேல்
என்னுடைய வாரிசாக, நீர் சொன்ன அந்த சந்ததி ஜாதியின் தகப்பனாக, நீர் சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாக அவன் இருப்பானா? ஏன்னா வெக்ஸ்ட் 24 இயர்ஸ் காத்திருந்தாச்சு. இனி கர்ப்பம் செத்து போச்சு, இவருக்கும் வயசாச்சு, இனி எங்க குழந்தை பிறக்கும், இனி எங்க இன்பம் உண்டாகும் என்றெல்லாம் பல கேள்விகள் அவங்களுக்குள்ளே மனசுல இருக்கு. உத்தமத்திலே ஒரு தவறு, அது என்ன நமக்கு தெரியாது. அது ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கு வெளிப்படுத்துகிற ஒரு காரியம். அது நான் உத்தமத்தில் நடக்கிறேனா கேள்விக்குறி, நீங்க உத்தமத்தில் நடக்கிறீங்களா கேள்விக்குறி. இப்ப யோபு வாழ்க்கையில ஏற்பட்ட அந்த கசப்பான அனுபவங்களில ஆண்டவர் நியாயம் தீர்க்கும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை, அப்பா இந்த உலகம் உண்டாவதற்கு முன்பே நீ எங்க இருந்த? உத்தமத்திலே நடந்தவனுக்கு ஆண்டவர் சில கேள்விகளை கேட்கிறார். நீங்க அதெல்லாம் நீங்க வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். அவ்வளவு தாமதம், 24 ஆண்டுகள் கழித்து ஆண்டவர் சொல்றாரு, பரவாயில்ல, நான் இப்பொழுதும் உனக்கு ஒரு குமாரனை நான் தருவேன், அவன்தான் உன்னுடைய பேர் விளங்க சந்ததியா இருப்பான். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை என்னைய பார்த்து சொல்லுகிறார், வெறும் குழந்தைக்காக அல்ல, வாரிசுக்காக அல்ல, வாழ்க்கையில எல்லாவற்றுக்காக நாம் ஏங்குகிற, கனவு காண்கிற, எதிர்பார்த்திருக்கிற, ஆசைப்படுகிற விஷயங்களை கர்த்தர் கொடுப்பார். ஆனா நாம விரும்புகிறதை போல அல்ல, நாம் கேட்பதை போல அல்ல, நாம் ஆசைப்படுவதை போல அல்ல. நல்ல கவனிங்க, சில வார்த்தைகள் சொல்லும் பொழுது ரொம்ப கூர்மையாக கவனிங்க. நான் விரும்புவதை போல அல்ல, நான் ஆசைப்படுவதை போல அல்ல, நான் எதிர்பார்ப்பதை போல அல்ல, மாறாக உலகம் தோற்றும் முதலாய் நமக்காக உண்டு பண்ணின அந்த ஆசீர்வாதத்தை நாம் விரும்புவதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக ஆண்டவர் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. இதுதான் ஆண்டவருடைய அதிசயம், அற்புதம், ஆச்சரியம். அவர் ஆச்சரியமானவர், தருவார். ஆனா நீ நிறைக்கிற மாதிரி அல்ல. உனக்கு ரொம்ப இப்படி வேணும், ஒரு 3 பெட்ரூம் உள்ள ஒரு பெரிய பங்களா வேணும், ஒரு பெரிய விலை உயர்ந்த கார் வேணும், இப்படி அழகான ஒரு மாப்பிள்ளை வேணும், இப்படி அழகான ஒரு பெண் வேணும், இப்படி ஒரு வேலை வேணும், நான் டாக்டர் ஆகணும், நான் இப்படி செய்யணும், நல்லதுதான். ஆனா ஆண்டவர் அதற்கும் அதற்கு மேலேயும் நமக்காக ஆதியிலே உண்டு பண்ண காரியத்தை அவர் செய்து முடிப்பார். இங்கே 38 வருஷமாய் படுத்து கிடந்தவன், என் ஆண்டவர் அதை 3.5 வருஷம் அந்த வழியிலே போய் வந்து கொண்டிருக்கிறவர். அவர் இன்னும் சொல்ல போனா அவருடைய இளமை பிராயத்திலிருந்தே அவரை பார்த்திருக்கலாம், மேபி இருந்திருக்கலாம். அவனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், வெகு காலமாய் இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து. நான் சொன்னல, அங்கே என்ற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. காத்திருந்தார்கள், எப்பொழுது கலங்கும் என்று காத்திருந்தார்கள், ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். தாமதம் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். அது எல்லாருக்கும் தாமதம் நடந்தது. இப்பொழுது இவனை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ வெகு காலமாய் காத்திருக்கிறவன் என்று நான் அறிவேன். நல்ல கவனிங்க. 18 வருஷமா பெரும்பாலுள்ள ஒரு பெண் ஆண்டவரிடத்துல வந்து கேட்கவே இல்லை. அவர் வந்துட்டாரு, உள்ள வந்துட்டாரு, அவரு அற்புதம் செய்கிறவர் என்று அவளுக்கு தெரியும். ஆனாலும் நடுவுல எழுச்சி நின்று, ஆண்டவரே என்னுடைய கூனை சரியாக்கும் என்று கேட்கவில்லை. இயேசு அவளை கண்டு நடுவே நிறுத்தி
18 வருஷமாய் பிசாசு கட்டி வைத்திருந்த ஆபிரகாம் குமாரத்தி. எப்படி தெரியும்? அவருக்கு தெரியும் எத்தனை வருஷம்ட்டு. சரி, இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு எத்தனை வருஷமா நடக்கல? எனக்கு 17 வருஷம். 1997 இறையியல் கல்லூரி நான் முடித்தேன். அதன் பிறகு அநேக ஆலயங்களில் ஆன் அண்ட் ஆஃப் வேலை செய்தேன். என்னால் பெர்மனண்டா இருந்திருக்க முடியும். ஆனாலும் என்னுடைய ஆசை அங்க அதெல்லாம் அவ்வப்போது வருகிற ஒரு ஆசை. அதாவது அது எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல ஓகே, எனக்கு நமக்கு ஒரு வேலை கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு போன இடங்கள் எல்லாம். ஆனா என் தாயின் ஆசை என்ன, என் தகப்பனின் ஆசை என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயத்தில் ஊழியம் செய்ய வேண்டும். ஏன்னா எங்க அம்மாவுக்கு படிப்பு வேலை வாங்கி கொடுத்ததே சாலமன் துரைசாமி என்கின்ற ஒரு ஆயர். அவர்களை நான் இன்னும் நினைக்கிறேன். அப்பெல்லாம் சேர்மன் தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க டீச்சருக்கு. எங்க அம்மாவுக்கு டீச்சர் ட்ரைனிங் அனுப்பினவர் அந்த ஐயர் தான். அந்த YWCAக்கு ட்ரைனிங் அனுப்பிச்சவர் எங்க ஐயர் தான். இப்ப எங்க அம்மாவுடைய ஆசை என்ன, அந்த கிராமத்து அம்மாவுடைய ஆசை என்ன, ஆனா ஆண்டவருடைய பார்வை என்ன, அது பாருங்க. அதே போல எங்க அம்மா ஆசை என்னன்னா, எப்படியாவது இந்த இடத்துல தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயத்தில் வேலை செய்ய வேண்டும் என்பதுதான். அதற்காக விலை கொடுத்து காத்திருந்தது எவ்வளவு தெரியுமா? எங்க அம்மாலாம் அவ்வளோ அழுவாங்க, அப்பாலாம் அவ்வளோ வேதனைப்படுவார். எங்க அப்பா போய் நிற்காத ஆயர் வீடே இல்லை. அவர் நிற்காது ஆயர் வீடு நிற்பது மாத்திரம் இல்லை, அந்த வீட்டுக்கு அவர் போகும்பொழுதெல்லாம் அவங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு போவாங்க. அப்பா HVFல ஒர்க் பண்ணதுனால ஃபேன் கேட்டா ஃபேன் வாங்கி கொடுப்பாங்க, கிரைண்டர் கேட்டா வெயிட் தூக்கிட்டு போவாங்க, கிரைண்டர் வாங்கி கொடுப்பாங்க, மிக்சி வாங்கி கொடுப்பாங்க, டேபிள் ஃபேன் வாங்கி கொடுப்பாங்க, அப்புறம் அயன் பாக்ஸ் வாங்கி கொடுப்பாங்க, சோப்பு வாங்கி கொடுப்பாங்க. ஏன்னா அவருக்கு மிலிட்ரியில் அவங்களுக்கு அந்த கோட்டால ரொம்ப சீப்பாக கிடைக்கும். அவங்க காசு கொடுப்பாங்க, அஃப்கோர்ஸ், அது அது அந்த வேற விஷயம். இருந்தாலும் பாருங்க, ஆசையினால அவர் எடுத்த முயற்சிகள் பாருங்க. சில நேரங்களில் முயற்சிகள் பலன் கிடைக்கிறது. ஆனாலும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் காத்திருந்து 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 ஒரு நேரம் வந்த பொழுது நான் ஜெபிப்பதையே நிறுத்தி போட்டேன். அவ்வளவுதான், இனி கிடைக்காது. இனி நம்ம வேறொரு பணிக்கு போக வேண்டியதுதான். ஏதாவது சாதாரண வேலை, ஒரு வாட்ச்மேன் வேலை இருந்தால் கூட போதும், என் குடும்பத்தை நான் நடத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு என் வாழ்க்கையில ஒரு 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 தாழ்வு நிலையில நான் வந்தேன். இப்போ இயேசு இவனை பார்க்கும் பொழுது என்ன நினைச்சா தெரியுமா? இந்த வார்த்தையை பாருங்க. இதுதான் இன்றைக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்து கண்டுபிடிக்க வைத்த விஷயம். அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து. உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், ஏன் ஆண்டவர் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து செய்திருக்க கூடாதா? ஏன் கர்த்தர் இந்த குளம் கலக்கும் பொழுது அநேக தரம் கலக்கிடுச்சு இல்ல, அப்ப யாராவது ஒரு 4 பேர் உதவியோடு கூட அவனை முன்னாடி தூண்பை போட்டு அவனை குணமாக்கி இருக்க கூடாதா? ஆனாலும் சில விஷயங்கள் வாழ்க்கையில அற்புதமா நடக்கணும், ஆச்சரியமாய் நடக்கணும், அதிசயமாய் நடக்கணும்னா, எல்லாரும் வியக்கிற மாதிரி நடக்கணும்னா ஆண்டவர் நிச்சயம் செய்வார். சரிங்களா? அப்படி கண்டவர் என்ன சொன்னார்? நீ சுகமாக விரும்புகிறாயா என்று கேட்டார். அவனை அதான் சொன்ன, என்ன மாதிரியே அவன் ஆசையே அறவே இல்லாம, தெரியல ஆண்டவரே, எனக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது, ஆனா ஒண்ணு மாத்திரம் எனக்கு தெரியும், எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை. அப்படிதான் என்னுடைய வாழ்க்கையிலும் இருந்தது. மனுஷன் எப்போது உதவி செய்வான்னு காத்திருந்தேன். இந்த இந்த தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க எப்போது உதவி செய்வாங்கன்னு காத்திருந்தேன்.
நான் ஒன்று சொல்கிறேன், ஆண்டவர் பாதத்தில் நீங்கள் காத்திருந்தா மனுஷன் உதவி அல்ல, கர்த்தரே உதவி செய்வார். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம், பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். நிறைய பர்வதங்கள் இருக்கிறது, ஆனால் முடிவு எப்படி தம்மா வரும்? பர்வதங்களில் இல்லை, பர்வதங்களை எல்லாம் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வரும். உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? பர்வதங்கள் நிறைய உண்டு, ஆனால் பர்வதங்களில் இல்லை. எனக்கு உண்டா, அதுதான் 121 சங்கீதம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுத்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும். நிச்சயமாக வரும். வந்து கேட்குறாரு, சுகமாகறியா? எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவன்கிட்ட சொன்னார், எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். அதே மாதிரி அந்த பெண்ணை நிற்க வைத்தார், தொட்டார், கையை வைத்தார். தொட்டார் கூட இல்லை, கையை வைத்தார். அவள் நிமிர்கிற வரைக்கும் அவர் கையை எடுக்கவில்லை. அதனால தான் ஏற்கனவே சொன்னேன், ஏன் அவளை காக்க வைத்தார் தெரியுமா? 18 வருஷமா ஏன் காக்க வைத்தார் தெரியுமா? அவ தான் இந்திய தேசத்துக்கு சுவிசேஷத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவே விசேஷமாய் காக்க வைத்தார். நான் உங்களுக்கு ஒரு 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 பெரிய சத்தியத்தை சொல்றேன். ரொம்ப நாளா காத்து வைக்கிறீங்களா? உங்களை ஒரு பெரிய சாட்சியா நிற்க வைப்பார். ரொம்ப நாளா காத்து இருக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு பெரிய சாட்சியாக உங்களை வைப்பார். அநேகர் மத்தியில, அநேகர் பார்க்கும்படியா உன் தலையை உயர்த்துவார். அதுக்காக தான் அவர் காத்து வைத்தார். அவர் வருவார், நிச்சயம் வருவார், நம்மை தேடி வருவார், நமக்கு சுகம் கொடுப்பார். கலங்காதிருங்க, நம்பிக்கை விட்டுறாதீங்க. என் தேவன் நல்லதையே செய்வார். நீங்க எப்பவுமே யோசனை பண்ணணும், ஒண்ணு தாமதம் ஆகுதுன்னா ஆண்டவர் நமக்காக ஒரு ஸ்பெஷல் காரியத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். ஒரு ப்ராடக்ட் வரணும்னா ஒரு சின்ன ஊசின்னா ஒரு இமீடியட்டாக வந்துடும். ஒரு பெரிய மெஷினரிஸ், பெரிய கார் அல்லது பெரிய ட்ரெயின் அல்லது பெரிய ஃப்ளைட் எல்லாம் தயாராகணும்னா அதற்கு நாட்கள் எடுக்கும். அதே மாதிரி விஞ்ஞானிகள் சில காரியங்களில் ஒரு பெரிய அற்புதத்தை நோபல் பிரைஸ் வாங்குற மாதிரி செய்யணும்னா அதுக்கு பல ஆண்டுகள் எடுத்துக்கொள்வாங்க. ஏன்னா அது ஒரு விலை உயர்ந்த ஒன்றாக இருக்கும். அப்படிதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகிறார். வெகு காலமாய் நீங்கள் காத்திருக்கிறது ஆண்டவருக்கு தெரியும். வெகு காலமாய் காத்திருக்கிறது ஆண்டவருக்கு தெரியும். அதே மாதிரி தான் அந்த அந்த பெண்ணிடத்திலையும் சொன்னார், பிசாசு அநேக நாட்களாய் கட்டி வைத்திருந்த பிசாசு அவருக்கு எத்தனை வருஷமும் தெரியும். எனக்கு பிரியமானவர்களே, ஆபிரகாமுக்கு செய்தவர், குழந்தையை கொடுத்தவர், இவனை நடக்க வைத்தவர், இந்த பெண்ணை நிமிர வைத்தவர், நம் தலையை நிமிர வைப்பார். ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் காத்திருப்பது ஒருவேளை எங்களுக்கு மனசோர்வு ஏற்படுத்தலாம். நீர் எங்களுக்காக வைத்திருக்கிறதே நாங்கள் காணும் பொழுது எங்கள் கண்கள் பூரிப்படையும், எங்கள் இருதயம் பூரிப்படையும். கர்த்தர் எங்களுக்காக செய்து வைத்திருக்கிறதை இந்த உலகம் ஆச்சரியமாய் பார்க்கும். அது சீக்கிரத்திலே வந்துடும். அது இன்றைக்கே வரும். சிலருக்கு இன்றைக்கே வரும், சிலருக்கு நாளைக்கு வரும், சிலர் இந்த வாரத்துக்கு முடியும் முன்பே வரும். என் தேவன் அதை நிச்சயம் செய்வார். காத்திருங்க. காத்திருக்கிறவர்களுக்கு அவர் கழுகு பலனை கொடுக்கிற தேவன். பறக்க பறக்க தான் காத்திருக்க வைக்கிறார். அதே இடத்துல இருக்க அல்ல, பறக்க பறக்க தான் காத்திருக்க வைக்கிறார். உயர்ந்து பறக்க தான் காத்திருக்க வைக்கிறார். அந்த உயர்வை நீங்க காண்பீங்க. வாழ்க்கையில, படிப்புல, சரீரத்தில், எதிர்காலத்தில், வீடு காரியங்களில, பிஸ்னஸ் காரியங்களில, பண உதவிகளில கர்த்தர் ஒரு பெரியதை வைத்திருக்கிறார். அது வரும், அது தாமதியாது, அது நிச்சயமாக வரும், அது பொய் சொல்லாது. அப்படியே இந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த ஊழியத்தை நிறைவேற்ற எங்களுக்கு உதவிகள் வேண்டும் ஆண்டவரே. பரத்திலிருந்து உதவிகளை தாங்க.
அல்லது உம்முடைய பிள்ளைகளை மனதிலே பேசி இந்த ஊழியத்தை சிறப்பாக நிறைவேற்ற கொஞ்சம் பொருளாதார உதவிகளை ஏற்படுத்தி தாங்க. இந்த நாளிலே கண்ணீரோடு வேதனையோடு நிற்கிற பிள்ளைகளுக்கு என் தேவன் அதிசயம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless.